Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 10 Exercise 10.5. First question in the video பார்க்கலாம். If F is the constant force generated by the motor of an automobile of mass m, its velocity v is given by m into dv by dt is equal to F minus kv, where k is a constant. Express v in terms of t. v வந்து in terms of t நம்ம மாத்தணும். Given that v 0 when t is equal to 0. So t 0 and v வந்து 0 இருக்கும். இந்த கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை எப்பவும் போல சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். m into dv by dt is equal to f minus kv. நெக்ஸ்ட் லைன்ல நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிடலாம். இங்கேயும் v இருக்கு, இங்கேயும் v இருக்கு. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா dv by f minus kv is equal to dt மேல போடணும் divided by m ன்னு மாத்தி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாமா? integrating on both sides. Integration of dv by f minus kv is equal to dt by m. இன்டகிரேஷன் பண்ண முன்னாடி இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம்ல பாருங்க மைனஸ் கேவி இருக்கு. இதை நான் லாக்னு எடுத்தேன்னா இங்க மைனஸ் கே வரணும். ஏன்னா வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் கே வரும், அங்க இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பை மைனஸ் கே ஆன் போத் சைட்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்ப எப்படி மாறும், இன்டிகிரேஷன் ஆஃப் மைனஸ் கே டிவி பை எஃப் மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே m கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். m ஆல்ரெடி கான்ஸ்டன்ட். இப்போ வேற நம்ம ஒரு மைனஸ் கேவை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மைனஸ் கே பை எம். சரிங்களா? தென் இன்டிகிரேஷன் ஆஃப் டிடி மட்டும் இருக்கும். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணால் நான் லாக் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸோட இடத்துல எஃப் மைனஸ் கேவி மட்டும் வரும். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் கான்ஸ்டன்ட். இன்டிகிரேஷன் ஆஃப் டிடியோட வேல்யூ என்னது, டி பிளஸ் சி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம கொஸ்டின்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, v is equal to 0 when t is equal to 0. So v is equal to 0 and t is equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன். log f minus k into 0 is equal to minus k by m, t இருக்கிற இடத்துல 0 plus c. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். வெறும் log f மட்டும்தான் இருக்கும், which is equal to c. இப்போ இந்த c கொண்டு போய் நம்ம 1ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ 1 becomes log f minus kv is equal to minus k by m into t plus log f. இப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் log இருக்கு. அப்ப இந்த plus log f இந்த சைடு கொண்டு வரேன். log of f minus kv minus log f is equal to minus k by m into t. இப்போ logல வந்து log a minus log b னா log a by b. இப்போ log f minus kv by f is equal to minus k by m into t. இப்போ இந்த log ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணும், இதை e பவர்ல எழுதிடணும் இல்லையா? இப்போ log ரிமூவ் ஆயிட்டு f minus kv by f is equal to e பவர்ல minus kt by m ன்னு ஆன்சர் இருக்கும். பவர் minus kt by m. இப்போ இந்த பவரை பாசிட்டிவா மாத்தணும்னா இதை 1 பைல எழுதணுமா? f minus kv by f is equal to 1 by e பவர்ல kt m. மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் இங்க போடு, f அந்த சைடு போயிடும். அப்போ f is equal to, f inside f into 1 f இல்லையா? f is equal to f minus kv into e power kt by m ன்னு எழுதிட்டா போதும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ரெண்டு லைன் வரும். இது இந்த சைடு எழுதிட்டு f இன்சைட் கொண்டு போயிட்டு திருப்பி எழுதுவோம். அதுக்கு பதிலா டைரக்டா நான் f is equal to f minus kv into e power kt by m ன்னு எழுதிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The velocity v of a parachute falling vertically satisfies the equation v dv by dx is equal to g into 1 minus v square by k square.
where G and K are constants. If V and X are both initially 0, அப்போ V ஓட value 0 தான், X ஓட value 0 initially. Find V in terms of X அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க, வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் given முதல்ல எழுதிக்கலாம். V dV by dx is equal to G into 1 minus V square by K square. First நான் இதை என்ன பண்ணுறேன்னா inside LCM எடுத்துக்கிறேன், இதை cross multiple பண்ணி solve பண்ணுறேன். V dV by dx is equal to G into K square minus V square by K square. இதுக்கப்புறம் variable separation பண்ணலாம். dx inside போயிடட்டும், K square minus V square denominatorல கொண்டு வந்துடலாம். V dV by K square minus V square is equal to G by K square. dx வந்து இந்த சைடு கொண்டு வரோம், ஸோ dx இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நான் இன்டிகிரேட் பண்ணும். அப்போ எனக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே வரணும். மைனஸ் வி ஸ்கொயர் இருக்குது, அப்போ மைனஸ் 2v வரும், ஆனால் இங்கே மைனஸ் 2 இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், மல்டிபிள் by minus 2 on both sides. ரெண்டு சைட்லையும் மைனஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ மைனஸ் 2v dv by k square minus v square is equal to minus 2 times of g by k square into dx. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டத்தையும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபுல் டேர்மும் கான்ஸ்டன்ட், ஸோ நான் அதை விட்டுட்டு dxக்கு மட்டும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா log of k square minus v square மாற்றி எழுதிக்கலாம், which is equal to minus 2 times of g by k square into x plus c ன்னு எடுத்துப்பேன். இந்த ஈக்குவேஷனை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸும் 0 வியும் 0. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? log k square minus 0 is equal to minus 2 times of g by k square into 0 plus c. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இது 0 ஆயிடுச்சுன்னா log k square is equal to c ன்னு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். k இருக்கிற இடத்துல log k square எழுதிக்கலாம். log k square minus v square is equal to minus 2gx by k square plus log k square நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த log k square இன்சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ log k square minus v square minus log k square is equal to minus 2gx by k square. இப்போ இந்த ரெண்டுத்துமே log, அப்போ log of a minus b எப்படி எழுதலாம், a by b ன்னு எழுதிக்கலாமா? இந்த டேர்மையும் இந்த டேர்ம் டிவிஷன் எழுதிக்கலாம், which is equal to minus 2gx by k square அப்படியே இருக்குது. இப்போ இந்த k squareன்றது ரெண்டு டேர்முக்குமே டினாமினேட்டரில் வரும். அப்போ log k square by k square minus v square by k square is equal to minus 2gx by k square. கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 1. log 1 minus v square by k square is equal to minus 2gx by k square. இப்போ இந்த log ரிமூவ் பண்ணோம்னா ரெண்டு சைடு e அப்ளை பண்ணுவோம். அப்போ log கேன்சல் ஆகிடும். 1 minus v square by k square இருக்கும், which is equal to e power minus 2gx by k square இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த v square k square ஆன்சர் கொண்டு போயிட்டு e வேல்யூ இன்செர்ட் கொண்டு வரேன். 1 minus e power minus 2gx by k square is equal to v square by k square. இப்போ இந்த k square இன்செர்ட் கொண்டு வந்துடலாம். இப்போ k square into 1 minus e power minus 2gx by k square is equal to v square ன்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ v in terms of x கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.